அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது திருச்சி நகரத்தில் காலியாக இருக்கும் கடைகளின் வருவாய்ப்பு இருப்பதால் வளர்ச்சியில் திட்டங்களுக்கு நிதி குறைபாடு. திருச்சி மாநகரில் சமீபத்தில் கட்டப்பட்ட இடங்களின் பெரும்பாலான கடைகள் காலியாக இருப்பதால் மாநகராட்சிக்கு வருவாய்ப்பு இழப்பு ஏற்படுத்தப்படும். இதனால் மற்ற பணிகளின் அனைத்தையும் கிடைப்பது பொருட்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி நிதி பற்றாக்குறையால் தவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் திட்டங்களை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்படுத்தப்படும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வணிக வளாகங்கள் காலியாக உள்ளன. இதனால் மாநகராட்சிக்கு வருவாய்ப்பு இழப்பு ஏற்படுகின்றது. 2025-26 நிதியாண்டுக்கு ரூ. 121 கோடி பற்றாக்குறை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வாடகை அதிகமாக மோசமான கடை அமைப்பு, பார்க்கிங்கிற்கு வசதி இல்லாதது போன்ற காரணங்களால் கடைகள் காலியாக உள்ளன. காலியாக இருக்கும் வணிக வளாகங்கள் திருச்சி மாநகராட்சிக்கு இப்போது பணப்பற்றாக்குறையில் உள்ளன. இதனால் கடவுள் சிலர்கள் கவலை அடைந்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் வளர்ச்சி திட்டங்களுக்கு சரியான நேரத்தில் முடிக்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் கட்டப்பட்ட பல வணிக வளாகங்கள் இன்றும் காலியாக இருக்கின்றன. சில கடைகளின் கட்டும் பணி இன்னும் முடியவில்லை. இதனால் மாநகராட்சிக்கு வருவாய்ப்பு இழப்பு ஏற்படுகின்றது. 58 கடைகள் காலியாக உள்ளன. கடந்த 3 வருடங்களாக 58 கடைகள் காலியாக உள்ளன. இந்த கடைகளின் மூலம் ஆண்டுக்கு ரூ. 2 கோடி வாடகை வருமானம் கிடைக்கும். ஆனால் கடைகள் காலியாக இருப்பதால் வருமானம் கிடைக்கவில்லை. 2025-26 ஆண்டுக்கு மாநகராட்சிக்கு ரூ. 579 கோடி வருமானம் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் செலவும் ரூ. 700 கோடி வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரூ. 121 கோடி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த பற்றாக்குறையால் புதிய அலுவலகம் கட்டடங்கள், உணவு விடுதிகள் போன்ற பல திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. சத்திரம் பேருந்து நிலையம் 28 கோடி செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு 35 கடைகள் காலியாக உள்ளன. இதனால் மாதந்தோறும் ரூ. 5 லட்சம் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இங்கு ஒரு சதுர அடிக்கு ரூ. 137 வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடைகள் 88 முதல் 100 சதுர அடி வரை உள்ளன. அதேபோல் மரக்கடை அனுமதி வருவதாக ரூ. 9 கோடி செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு 3000 சதுர அடி இடம் காலியாக உள்ளது. இதனால் மாதந்தோறும் ரூ. 3 லட்சம் வரை இழப்பு ஏற்படுகிறது. ஏசி மால் புதுச்சேரி ஏசி மால் ரூ. 20 கோடி செலவில் கட்டப்பட்டு வருகின்றது. இன்னும் தரைத்தளமாக அமைக்கும் பணி முடியவில்லை. இந்த மால் கட்டி
முடிக்கப்பட்டால் 23 கடைகள் மட்டுமே உணவு கூட்டம் மூலம் மற்ற தோன்றும் 15 லட்சம் ரூபாய் வாடகை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் 2 மாதங்களுக்கு இந்த மால் திறக்கப்படுவது என அதிகரிக்க கூறுகின்றது. கருஞ்சிலப்பட்டி வாடகை அதிகரிப்பதாக இருக்கும்தால் வியாபாரத்துக்கு கடைகளை எடுத்து தயாரிக்கின்றார்கள் என்று வருத்த 20 கட்டுநர் LIC சதுரங் கூறினால் தயாரிங்கள் வணிக வாரங்களை விட இங்கு வாடகை 2 மடங்கு அதிகரிக்க கடைகளுக்கு அமைப்பு சரியில்லை. பார்க்கிங் வசதிகளின் வியாபாரத்துக்கும் குறை கூறுகிறார்கள். மாநகராட்சியில் அதிகரிக்கும் இந்த பிரச்சனைகளை ஒப்புக்கொண்டுகின்றார்களா? இது தொடர்பாக மாநகராட்சியில் அதிகரிக்கும் ஒரு குறிப்பாகவும் வாடகைகள் 25 குறைத்தால் திட்டமிட்டுள்ளார்கள். சந்திரத்து மற்றும் மான் கடையில் உள்ள காலியான கடைகளை விரைவில் வாடகைகளுக்கு விட மாநகராட்சியில் அதிகரிக்கின்றது. இந்த பிரச்சனைகள் ஒப்புக்கொள்ளவதாகவும் இது தொடர்பாக மாநகராட்சியில் அதிகரிக்கும் ஒரு உரிமையான வாடகைகளை 25% குறைத்து திட்டமிட்டுள்ளது. சந்திரப்பு மற்றும் மார்க்கெட்டுகளில் உள்ள காலியாக கடைகளின் விரைவில் வாடகைகள் விடவும் வாடகைகளை எடுக்கப்படுகின்றது. சிறிய கடைகளை உருவாக்க இடங்களை பிரச்சனைகளாக யோசித்து வருகிறார்களோ என்று கூறினார்கள். வாடகை குறைப்பு வாடகைகளை குறைப்பது கடைகளை சிறியதாக பார்க்கின்றன. வசதிகளை மேம்படுத்துவதற்காக கடைகளில் வாடகைகளை போக வாய்ப்புகளை இதனால் மாநகராட்சிக்கு வருவது அதிகரிக்கும் என்று பலரும் கருதுகின்றார்கள். நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.